ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய ஆண்டு வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். அநேக பேர் வாக்குத்தத்தத்துக்காக ஆயத்தத்தோடு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில கடந்த ஆண்டிலே கர்த்தர் செய்த விசேஷமான அற்புதங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். கடந்த ஆண்டிலே 12 ஆண்டுகளாக குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் கடந்த ஆண்டிலே அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து அது ஆசீர்வாதமாக அவர்களுக்கு நிறைவாக தந்ததை சாட்சியாக சொன்னார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். 7 ஆண்டுக்கு பிறகாக கர்த்தர் 2வது ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து எங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். அதே போல் ஒரு சகோதரர் அவருடைய சொத்து பிரச்சனைகள், அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில் போய் கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். அந்த சொத்து பிரச்சனை, அநேக கோடிகள் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை இந்த ஆண்டிலே கர்த்தர் அற்புதமாக அவைகளெல்லாம் சால்வ் ஆகவும் மிச்சம் எடுக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி ஒரு சகோதரர் சென்னையிலிருந்து எங்களுக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி சொத்து பிரச்சனைகள் அநேகம் பேருக்கு கர்த்தர் கடந்த ஆண்டில் அற்புதமாக வழி நடத்தினார். அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க கர்த்தர் கிருபை தந்தார். விசேஷமானது, ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட 42 வயது உடைய சகோதரனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயார் என்னிடத்தில் அடிக்கடி கண்ணீரோடு ஜெபிக்க கேட்பார்கள். அவருடைய திருமணத்தை காணவும் கர்த்தர் கிருபை தந்தார். அவர்களுடைய தாயார் மிகுந்த சந்தோஷமாக கடந்த ஆண்டில் கர்த்தர் செய்த நன்மையை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு சில விவாகரத்துகளை ரத்து செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு சில குடும்பங்களிலே வியாதி போராட்டங்கள், ஒரு சகோதரர் அதாவது ஐசியூ வார்டில் அவர் 3 இடத்துல அடைப்பு இருக்கிறது என்று சொல்லி டாக்டர் கைவிட போகிற நேரத்தில் கர்த்தர் அவருக்கு புது ஜீவனை கொடுத்தார். அவருக்கு இன்னொரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போன பொழுது அவருடைய மருத்துவம் எல்லாம் சரியாக செயல்பட்டு இன்று ஜீவனோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இப்படி அநேக அற்புதங்களை கடந்த ஆண்டில் கர்த்தர் செய்தார். வரப்போகிற புதிய ஆண்டிலையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை கொடுக்கட்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொழுது ஒரு விசேஷித்த சந்தோஷத்தினாலே நான் நிரப்பப்பட்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் 2008ஆம் ஆண்டில் எங்களுடைய தாயார் மரித்த பொழுது கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தை வந்தது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. பிரியமானவர்களே, அதே வார்த்தை கர்த்தர் திரும்ப எனக்கு பேசின பொழுது என்னுடைய இருதயம் மிகுந்த சந்தோஷப்பட்டது. ஏனென்று சொன்னால், கடந்த 16 ஆண்டுகளாக கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக ஸ்தானங்களில் கர்த்தர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எவனும் எதிர்த்து நிற்கப் போகிறது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் நம்மோடு எப்படி இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக அழைத்த பொழுது அவர் திக்கு நாவும் மந்த நாவையும் உடையவன் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருந்த காலகட்டம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தகுதியானவர்களை தெரிந்தெடுக்கிற தேவன் அல்ல, தெரிந்தெடுக்கிறவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன். மோசையை அவருடைய தகுதியற்ற சூழ்நிலையிலே கர்த்தர் அழைத்தார்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் நன்மைக்கு பாத்திரவானாக இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தகுதிப்படுத்துகிற தேவன். அந்த பாதையிலே மோசேயை வழி நடத்தினார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள். பார்வோன் அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி போராட்டத்தின் உச்சகட்டத்தில் கொண்டு போனார்கள். அந்த நேரத்திலையும் கர்த்தர் மோசேயோடு கூட இருந்ததை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் யோசுவாவோடு இருந்தது போல உங்களோட கூடயும் இருப்பேன். ஏனென்று சொன்னால் மோசேயின் காலம் முடிந்து யோசுவா தன்னுடைய காலத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார். எந்தெந்த காரியத்தில் இந்த யோசுவா அற்புதத்தை கண்டார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோசுவா மோசேயினுடைய இடத்தை நிரப்புவது மிகவும் ஒரு கடினமான ஒரு இடம். ஏனென்று சொன்னால் ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே இருந்தவர் மோசே. ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவனாக இருந்தார். நாம் ஒரு இடத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஜனங்கள் எங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற பயம் நமக்குள்ளே வரும். இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி தகுதியாக இருக்க முடியும்? ஜனங்கள் என்னை வித்தியாசமாக பார்ப்பார்களே, கர்த்தர் எப்படி என்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்பொழுது யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் பாருங்கள், நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மனிதனுடைய கண்கள் என்பது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அவர்கள் நம்மை உயர்வாக பார்க்கிறார்களா தாழ்வாக பார்க்கிறார்களா என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்மாலே தீர்மானிக்கவே முடியாது. நாம் மேன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நம்மை அற்பமாக பார்க்கிறவர்கள் நம்மை அற்பமாகவே பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டில் சொல்கிறார், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி, உங்களுடைய குடும்பத்தினர் முன்பாக, நீங்கள் வேலை பார்க்கிற உங்களுடைய முதலாளிக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எந்த ஸ்தானத்தில் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிறீர்களோ, எனக்கு திருமணம் நடக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகவில்லை, நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் இந்த ஆண்டும் ஏதாவது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தேன், இன்னமும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஆண்டில் கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை மனிதருடைய கண்களுக்கு, மனுஷருடைய, இங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த ஆண்டு மேன்மைப்படுத்தப்பட போகிற ஆண்டு. ஹல்லேலூயா! இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களே, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், ஜனங்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த வருஷத்தில் மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. ஹல்லேலூயா! என்னுடைய தகப்பனார் சிறு வயதிலிருந்தே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 9 பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே அது நிமித்தமே என்னுடைய தகப்பனாருக்கு ஒரே வெட்கம். எங்கு போனாலும் பாஸ்டரை பார்க்கும் பொழுது, இந்த பாஸ்டர் சம்பளத்தில் நீங்கள் 9 பிள்ளை பெற்றெடுக்க வேணுமா என்று சொல்லி அநேக பேர் எங்களை அற்பமாக பார்த்திருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனாரையும் அற்பமாக வழி நடத்தினார்கள். ஆனால் கர்த்தருடைய விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால்,
எந்த ஜனங்கள் அற்பமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். 2010 நான் கனடா தேசத்தில் போய் வேதாகம கல்லூரி படித்தேன். அந்த நேரத்தில் என்னை அதிகம் நேசித்த ஒரு குடும்பத்தினர் எப்படியாவது என்னுடைய தகப்பனாரை எனக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எனக்கே தெரியாமல் என்னுடைய தகப்பனாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விசா எடுத்து அவர்கள் என்னுடைய தகப்பனாரை கனடா தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதை கேள்விப்பட்ட உடனே யாரெல்லாம் அற்பமாக என்னுடைய தகப்பனாரை பார்த்தார்களோ, என்னுடைய தகப்பனார் இங்கே கனடா தேசத்தில் ஊழியம் செய்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்ட உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் பல தேசங்களுக்கு சென்று வந்து விட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேக நேரத்தில் ஒரு சில அற்பமாக நம்மை பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறது நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டு. யோசுவாவுக்கு ஒரே பயம் என்ன தெரியுமா? மோசேயின் இடத்தை நான் எப்படி நிரப்ப முடியும்? ஜனங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பாருங்கள், இந்த யோசுவா யோர்தானை கடந்த உடனே ஜனங்கள் அற்பமான ஒரு தலைவனாக யோசுவாவை பார்த்த அந்த ஜனங்கள் இப்பொழுது யோசுவாவை விசேஷமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த ஆண்டில் கர்த்தர் ஜனங்களுடைய பார்வையை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. The way people have looked at you thus far will change from now on. இன்றிலிருந்து கர்த்தர் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யோசுவா 4:14 இதை வாசிக்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பாருங்கள், யோசுவா 1 வாக்கு பண்ணினதை 4 அதனுடைய நிறைவை நாம் பார்க்கிறோம். யோசுவாவுக்கு அந்த பயம் எல்லாம் மாறி போகும் அளவுக்கு கர்த்தர் அவருடைய ஜனங்களுடைய கண்களை மாற்றினார். எப்படி மோசேக்கு பயந்தார்களோ அதே போல யோசுவாவுக்காக அவர்கள் பயந்து கீழ்ப்படிந்து கட்டளைகளை நிறைவேற்றினார்கள். அதே போல இந்த ஆண்டிலையும் யாரெல்லாம் உங்களை அற்பமாக பார்த்தார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் இதுக்கு தகுதிப்பட்டவனாக இருக்கிறேனா? நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் தகுதியானவர்களை அல்ல, தேர்ந்தெடுக்கிறவர்களை தகுதிப்படுத்துகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டு விசேஷத்தின் நிறைவின் ஆண்டாக மாறப்போகிறது. வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்களோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தடைகள் போராட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். திருமண தடையா? ஆண்டோடைய சமூகத்துக்கு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையா? ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களை வழி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அதே போல் இந்த ஊழியத்தை உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக தாங்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன்பே மூலமாகவோ பேங்க் மூலமாக நீங்கள் ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தாங்கலாம். நாங்கள் விசேஷமாக இப்பொழுது செய்தி எடுப்பதற்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு தளத்தை ஆயத்து பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை நிறைவு செய்வதற்கு அநேக பொருளாதார தேவைகள் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரால் ஏவப்பட்டீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது பார்க்கிற இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நல்ல நிலத்திலே விதைக்கிறவன் பெருக அறுவடை செய்வான். இந்த ஆண்டில்
கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக தர அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த அருமையான புதிய ஆண்டிலே ஆண்டவரே, ஜனங்களுக்கு முன்பதாக நீர் எங்களுடைய தலையை உயர்த்த நீர் வல்ல தேவன். ஆண்டவரே, நீர் மேன்மைப்படுத்துகிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் அநேக சூழ்நிலை நிமித்தம், ஆண்டவரே, வாழ்க்கை நிமித்தம், வியாதி நிமித்தம் ஜனங்களால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு உயர்வின் ஆண்டாக நீர் மாற்றித்தரவனமாய் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டில் நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்ல தேவனாய் இருந்து எங்களை வழி நடத்தினீர். இந்த புதிய ஆண்டிலேயும் புதிய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.